ஹலோ எவ்ரிவன், இதுவரைக்கும் நம்ம சி ப்ரோக்ராமிங் தேர்ட் யூனிட்ல ஃபங்க்ஷன்ஸ்னா என்னன்னு பார்த்திருக்கோம். ஃபங்க்ஷன் ப்ரோட்டோடைப் பார்த்தோம். அது மாதிரி ரிகர்சன் என்னன்னு பார்த்தோம். அந்த ரிகர்சனுக்கு பைனரி சர்ச் வச்சு ஒரு ப்ரோக்ராம் பார்த்தோம். ஸோ இன்னைக்கு அடுத்து பார்க்க போறது பாயிண்டர்ஸ். ஸோ பாயிண்டர்ஸ்னா என்னன்னு பார்ப்போம். பாருங்க, பாயிண்டர் இட் இஸ் ஏ வேரியபிள் தட் ரெப்ரசன்ட்ஸ் த அட்ரஸ் ஆஃப் அனதர் வேரியபிள். ஒரு வேரியபிளோட அட்ரஸ இன்னொரு வேரியபிள்ல ரெப்ரசென்ட் பண்ணோம்னா அது பேர் தான் பாயிண்டர். இட் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் அட்ரஸ் வேரியபிள். ஏன்னா அட்ரஸ் தானே ஸ்டோர் பண்றோம், அதனால அட்ரஸ் வேரியபிள்னு சொல்லுவாங்க. இது வந்து சி ப்ரோக்ராமிங்ல ஒரு டிரைவ்ட் டேட்டா டைப். ஓகேவா? ஸோ இந்த பாயிண்டரையுமே நம்ம டிக்ளேர் பண்ணணும். ஸோ எப்படி டிக்ளேர் பண்ணலாம்னா சின்டாக்ஸ் தான். பாருங்க, டேட்டா டைப் நம்ம எந்த டேட்டா டைப் எந்த வேரியபிளோட அட்ரஸ் ஸ்டோர் பண்றோமோ அந்த வேரியபிளோட டேட்டா டைப்பை இங்க மென்ஷன் பண்ணணும். அதே மாதிரி பாயிண்டர்னா அதுக்கு மேல ஒரு ஸ்டார் போட்டிருக்கணும். ஸ்டார் போட்டு பிடிஆர்னா வேற ஒண்ணும் இல்ல, ஒரு வேரியபிள் நேம், பாயிண்டருக்கு ஒரு நேம் வைக்கும், அந்த நேம் தான் இது. ஸோ ஓகேவா, இதுதான் சின்டாக்ஸ். ஸோ அடுத்து அந்த பாயிண்டரை இனிஷியலைஸ் பண்ணணும். எப்படி இனிஷியலைஸ் பண்ணலாம்னா, எப்படி அந்த பாயிண்டருக்கு ஒரு வேல்யூ நம்ம கொடுக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பாருங்க, ஃபர்ஸ்ட் அந்த பாயிண்டரை டிக்ளேர் பண்றோம். இன்ட் ஸ்டார் பி. பிங்கிறது ஒரு வேரியபிள் நேம், ஸ்டார்ங்கிறது பாயிண்டர்ங்கிறத மென்ஷன் பண்றதுக்கு. ஸோ பாயிண்டரை டிக்ளேர் பண்ணியாச்சு. அடுத்து ஒரு வேரியபிள் எடுத்துக்கிறோம். ஏன்னா ஒரு வேரியபிளோட அட்ரஸ் தானே பாயிண்டர்ல ஸ்டோர் பண்ண போறோம். ஸோ அதுக்கு ஒரு வேரியபிளையும் நம்ம இனிஷியலைஸ் பண்றோம். இன்ட் a = 10 ஒரு வேரியபிள் இனிஷியலைஸ் பண்றோம். இப்போ பாயிண்டர்ல என்ன பண்ண போறோம், அந்த வேரியபிளோட அட்ரஸை ஸ்டோர் பண்ண போறோம். ஸோ அட்ரஸ்க்கு என்ன சிம்பிள் யூஸ் பண்றோம், அண்ட் சிம்பிள் யூஸ் பண்ண போறோம். இந்த ஏங்கிற வேரியபிளோட அட்ரஸை பில ஸ்டோர் பண்ண போறோம். இவ்வளவுதான் பாயிண்டருங்கிறது. ஒரு வேரியபிளோட அட்ரஸை ஒரு வேரியபிள ஸ்டோர் பண்ணோம்னா அது பேர் தான் பாயிண்டர். ஓகேவா? ஸோ இதான் பாயிண்டர் இனிஷியலைசேஷன். ஸோ இதை திரும்ப பாருங்க, இது புரியும். இது தெரிஞ்சா போதும், பாயிண்டருங்கிறது புரிஞ்சிடும். ஸோ இப்போ எக்ஸாம்பிள் பாருங்க, தெளிவா புரியும். எப்பயும் போல ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் பண்றோம், ஒரு பாயிண்டர் டிக்ளேர் பண்றோம், அதே மாதிரி ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்றோம், பாயிண்டரை இனிஷியலைஸ் பண்றோம். பாருங்க, ஏங்கிற வேரியபிளோட அட்ரஸ பில ஸ்டோர் பண்றோம். ஓகேவா? புரிஞ்சா? இப்போ பாருங்க, பிரிண்ட் அட்ரஸ் ஆஃப் த வேரியபிள். அந்த வேரியபிள் ஏங்கிற வேரியபிளோட அட்ரஸை பிரிண்ட் பண்ணணும்னா பிஏ கொடுத்தா போதும், பின்னு நம்ம கொடுத்தா போதும். ஸோ அடுத்து வேல்யூ ஸ்டோர்ட் அட் த அட்ரஸ். இப்ப ஒரு அட்ரஸ் நம்ம கிடைச்சிச்சு, அந்த அட்ரஸ்ல எந்த வேல்யூ இருக்கு, அது இங்க வந்து 10ங்கிற வேல்யூ இருக்கு. ஸோ அந்த அட்ரஸ்ல என்ன வேல்யூ இருக்குங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறது எப்படி தெரிஞ்சுக்கலாம்னா, இந்த ஸ்டார் பி. இந்த ஸ்டார் பி அந்த பாயிண்டருங்க கொடுத்தோம்னா அந்த வேல்யூ நமக்கு கிடைக்கும். வெறும் பின்னு மட்டும் கொடுத்தோம்னா நமக்கு அட்ரஸ் கிடைக்கும். புரியுதா? பாருங்க, அட்ரஸ் ஆஃப் த வேரியபிள் ஏஎஸ். ஸோ பின்னு மட்டும் கொடுத்துருக்கோம் ஒரு அட்ரஸ். இந்த அட்ரஸ்க்கு ரேண்டமா நீங்களா ஒரு ஏதாவது ஒரு நம்பர் எழுதிக்கலாம். ஒரு 5 டிஜிட் ஒரு 6 டிஜிட் நம்பர் நீங்களே ஏதாவது எழுதிக்கலாம். ஏன்னா கம்ப்யூட்டர்ல எந்த அட்ரஸ் ஸ்டோர் பண்ணுங்க நமக்கு தெரியாது இல்லையா? ஸோ ஏதாவது ஒரு நம்பர் எழுதிக்கலாம். ஸோ அடுத்து வேல்யூ ஸ்டோர்ட் அட் த அட்ரஸ். அந்த அட்ரஸ்ல என்ன வேல்யூ ஸ்டோர் ஆயிருக்குங்கிற என்ன போட்டிருக்கோம், ஸ்டார் பின்னு போட்டிருக்கோம். ஸோ அதுக்கு என்ன வருதுன்னு பாருங்க, 10 வருது. நம்ம ஸ்டார் பில 10 இருக்கு. ஏன் 10 இருக்கு? ஏன்னா ஏவோட வேல்யூ 10, அந்த ஏவோட அட்ரஸ பில ஸ்டோர் பண்ணிருக்கோம். ஸோ அந்த பில ஸ்டோர் பண்ண அட்ரஸ்ல என்ன வேல்யூ இருக்குங்கிறத ஸ்டார் பின் போட்டோம்னா வந்துடும் 10. ஓகேவா? ஸோ கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ரொம்ப ஈஸியா இருக்கும். பாயிண்டர் இவ்வளவுதான் பாயிண்டர்ங்கிறது. நெக்ஸ்ட் இந்த பாயிண்டர்ல ஒரு சில ஆப்ரேஷன்ஸ் பண்ணலாம். ஸோ அரித்மெட்டிக் ஆப்ரேஷன்ஸ் பார்ப்போம். இன்க்ரிமெண்ட் பண்ணலாம், டிக்ரிமெண்ட் பண்ணலாம், அடிஷன், சப்ராக்ஷன், கம்பேரிசன். ரொம்ப சிம்பிள் தான். பாருங்க, இன்க்ரிமெண்டிங் பாயிண்டர். ஒரு பாயிண்டரை எப்படி இன்க்ரிமெண்ட் பண்றது? ஸோ இன்க்ரிமெண்ட் ஆப்ரேஷன் டிபெண்ட்ஸ் ஆன் த டேட்டா டைப் ஆஃப் த பாயிண்டர் வேரியபிள். அந்த வேரியபிளோட டேட்டா டைப்பை பொறுத்து தான் இன்க்ரிமெண்ட் பண்ண முடியும். ஏன்னு கேட்டீங்கன்னா, இதை அட்ரஸ் தானே ஸ்டோர் பண்ணுது. ஸோ ஒவ்வொரு இதுக்குமே ஒரு மெமரி ஸ்பேஸ் இருக்கும். இன்டிஜருக்குன்னு ஒரு மெமரி ஸ்பேஸ் இருக்கும், ஃப்ளோட்டுக்குன்னு ஒரு மெமரி ஸ்பேஸ் இருக்கும், ஒரு கேரக்டருக்குன்னு ஒரு மெமரி ஸ்பேஸ் இருக்கும். ஸோ ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு மெமரி ஸ்பேஸ் இருக்கும். ஸோ அதை பொறுத்து தான் நம்ம அட்ரஸ் மாறும். அதனால இன்க்ரிமெண்ட் பண்றதுக்கு டேட்டா டைப்பை பொறுத்து தான் இன்க்ரிமெண்ட் பண்ண முடியும். ஸோ பாருங்க, எப்படி அட்ரஸ் மாறுங்கிறதுக்கு ஒரு ஃபார்முலா கொடுத்துருக்காங்க. சிம்பிளா தான் இருக்கும். பாருங்க, நியூ அட்ரஸ். நம்ம இருக்க அட்ரஸையும் எவ்வளவு இன்க்ரிமெண்ட் பண்றோம், ஐங்கிறது எவ்வளவு இன்க்ரிமெண்ட் பண்றோங்கிறத இன்டு டேட்டா டைப்போட சைஸ். ஸோ இப்ப எக்ஸாம்பிளுக்கு 1 இன்க்ரிமெண்ட் பண்றோம்னு வச்சுக்கோங்க. இதான் பி. பிங்கிறது நம்மளோட அட்ரஸ். ஓகேவா? ஸோ பிங்கிறது நம்மளோட அட்ரஸ். பியை 1 இன்க்ரிமெண்ட் பண்றோம். இந்த 1ங்கிறது இன்டிஜர் டேட்டா டைப். ஓகேவா? சோ இன்டிஜர் டேட்டா டைப்க்கு மெமரி ஸ்பேஸ் என்னது, 4. ஓகேவா? இன்டிஜர் டேட்டா டைப்க்கு மெமரி வந்து 4. சோ இப்ப நம்ம 1 இன்க்ரிமெண்ட் பண்ணோம்னா நமக்கு எவ்வளவு மெமரி தேவை, 4 மெமரி தேவை. அப்ப அட்ரஸ் எவ்வளவு ஆட் ஆகும், அட்ரஸோட
எத்தனையால இன்க்ரிமெண்ட் பண்றோம், 1ஆல இன்க்ரிமெண்ட் பண்றோம். அந்த இன்டிஜரோட சைஸ் எவ்வளவு 4. ஸோ 1 into 4 சைஸ் நமக்கு தேவை. இப்போ நம்ம இதே இது ஒரு 3ஆல இன்க்ரிமெண்ட் பண்ணோம்னா எவ்வளவு தேவை, மெமரி 3 into 4 தேவை. ஸோ இங்க 3 into 4 போடுவோம். அந்த அட்ரஸோட இந்த வேல்யூவை ஆட் பண்ணணும். ஆட் பண்ணா நமக்கு நியூ அட்ரஸ் கிடைச்சிரும். ஸோ இவ்வளவுதான். இந்த ஃபார்முலாலாம் அது ஒன்றும் கிடையாது. அட்ரஸ் வந்து எப்படி மாறுது, இன்க்ரிமெண்ட் பண்ண அட்ரஸ் வந்து எப்படி மாறுதுங்கிறதான் தேவை. ஸோ மாறுறது நம்ம எவ்வளவு இன்க்ரிமெண்ட் பண்றோமோ அந்த வேல்யூ பொறுத்து இருக்கு, அந்த வேல்யூவோட மெமரி ஸ்பேஸை பொறுத்து இருக்கு. ஓகேவா? பாருங்க, இந்த ப்ரோக்ராம் பாருங்க புரியும். இப்ப எப்பயும் போல பாயிண்டர் இனிஷியலைஸ் பண்றோம். ஸோ ஒரு வேரியபிள் இனிஷியலைஸ் பண்றோம், பாயிண்டர்னு ஒரு வேல்யூ கொடுக்கும். ஏவோட வேரியபிள் ஏவோட அட்ரஸ பீல ஸ்டோர் பண்றோம். ஸோ அட்ரஸ் அது வேரியபிள் போட்டோம்னா அந்த பி வந்துடும். அடுத்து என்ன, 1ஆல இன்க்ரிமெண்ட் பண்றோம். ஸோ 1ங்கிறது இன்டிஜர் தானே இல்லையா? ஸோ ஃபர்ஸ்ட் ஏங்கிறது இன்டிஜர், அதுக்கு 1ஆல இன்க்ரிமெண்ட் பண்றோம்னா 1ங்கிறது இன்டிஜர். ஸோ இப்போ எவ்வளவு மெமரி ஸ்பேஸ் ஆட் ஆகணும், இன்டிஜரோட மெமரி ஸ்பேஸ் எவ்வளவு 4. அப்ப அட்ரஸ்ல 4 ஆட் ஆகணும். ஓகேவா? ஸோ அட்ரஸ் ஆஃப் த வேரியபிள் ஆஃப்டர் இன்க்ரிமெண்ட் இஸ்ன்னு போட்டு இப்ப பி, ஏன்னா பி இன்க்ரிமெண்ட் பண்ணியாச்சு. இப்போ என்ன வருதுன்னு பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் அட்ரஸ் என்ன இருந்துச்சு, 34510 இருக்கு. ஸோ அட்ரஸ் ஆஃப் த வேரியபிள் ஆஃப்டர் இன்க்ரிமெண்ட், இன்க்ரிமெண்ட் பண்ணக்கப்புறம் என்ன இருக்கு, 34514 4 ஆட் ஆயிருக்கு பாத்தீங்களா? ஸோ இதான் சிம்பிளா நம்ம எவ்வளவு ஆட் பண்றோமோ அதையும் மெமரி ஸ்பேஸையும் மல்டிப்ளை பண்ணி அதை ஆட் பண்ண போறோம். ஸோ கொஞ்சம் ஃபார்முலாங்கிறப்ப யோசிக்கிறதுக்கு ஒரு மாதிரி இருக்கும், நான் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இவ்வளவுதானான்னு இருக்கும். இப்போ நெக்ஸ்ட் டிக்ரிமெண்ட் பண்ண போறோம். அதே ப்ரோக்ராம் தான் திரும்ப எழுத போறீங்க, ஒரே ஒரு ஸ்டெப் மட்டும் மாறுது. இன்க்ரிமெண்ட் பண்றதுக்கு போல டிக்ரிமெண்ட் பண்றோம், மைனஸ் பண்றோம். ஸோ மைனஸ் பண்ணும்போது என்ன ஆகும், 1ஆல மைனஸ் பண்ணோம்னா 4 மெமரி ஸ்பேஸ் குறையும். ஸோ 4 குறைக்கணும். பாருங்க அட்ரஸ், இங்க அட்ரஸ் ஆஃப் த வேரியபிள் ஆஃப்டர் டிக்ரிமெண்ட். ஓகேவா? ஸோ அட்ரஸ் ஆஃப் த வேரியபிள் ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு, 34510 இருக்கு. டிக்ரிமெண்ட் பண்ணக்கப்புறம் என்ன இருக்கு, 34506 ஆயிடுச்சு. 4 இது குறைஞ்சிருச்சு. ஸோ இவ்வளவுதான் டிக்ரிமெண்ட்ங்கிறது. மீதி எல்லாமே அதே ப்ரோக்ராம் தான். ஸோ நெக்ஸ்ட் அடிஷன். அடிஷன்ங்கிறது ஒரு பாயிண்டரையும் இன்னொரு பாயிண்டரையும் ஆட் பண்ண முடியாது. ஓகேவா? ஒரு பாயிண்டரையும் இன்னொரு பாயிண்டரையும் ஆட் பண்ண முடியாது. அந்த பாயிண்டர் கூட ஏதோ ஒரு இன்டிஜரையோ அப்படிதான் ஆட் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ பாருங்க, எப்பயும் போலதான். ஸோ அதே ப்ரோக்ராம் எழுதியாச்சு. இங்க பாயிண்டர் கூட 3ங்கிறத ஆட் பண்றோம். ஸோ சேம் ப்ரோக்ராம் தான், திரும்ப திரும்ப எழுதுறோம். ஸோ அடிஷனுக்கு 3ங்கிறத ஆட் பண்றோம். 3ங்கிறத ஆட் பண்ணோம்னா என்ன ஆகும், ஒரு இன்டிஜருக்கு மெமரி ஸ்பேஸ் 4, அப்போ 3 இன்டிஜருக்கு 3 into 4 12. ஸோ இப்போ அட்ரஸ்ல 12 ஆட் ஆகும். பாருங்க, அட்ரஸ் ஆஃப் த வேரியபிள் ஃபர்ஸ்ட் நினைச்சு 34510 இருக்கு. ஸோ அட்ரஸ் ஆஃப் த வேரியபிள் ஆஃப்டர் அடிஷன் 3 ஆட் பண்ணக்கப்புறம் என்ன ஆகுது, 34522 இருக்கு. 12 ஆட் ஆயிடுச்சு. ஸோ இதான் அடிஷன்ங்கிறது. நெக்ஸ்ட் இதே மாதிரி சப்ராக்ஷன். சப்ராக்ஷன் பாருங்க, எல்லா ஸ்டெப்புமே அதே தான். இங்க 1 மட்டும் தான் போகணும். p = p - 2 2 சப்ராக்ட் பண்றோம். ஸோ சப்ராக்ட் பண்ணக்கப்புறம் என்ன ஆகும், 2 சப்ராக்ட் பண்ணோம்னா எவ்வளவு மெமரி ஸ்பேஸ் கழியும், 2 into 4 8 மெமரி ஸ்பேஸ் கழியும். பாருங்க, அட்ரஸ் ஆஃப் த வேரியபிள் என்னது 34510. ஸோ அட்ரஸ் ஆஃப் த வேரியபிள் ஆஃப்டர் சப்ராக்ஷன் 34502 8 கழிஞ்சிருச்சு. ஸோ இதான் சப்ராக்ஷன்ங்கிறது. நெக்ஸ்ட் கம்பேரிசன். ஸோ இந்த கம்பேரிசன் மட்டும் கொஞ்சம் மாறும். என்னன்னா, 2 பாயிண்டரை கம்பேர் பண்ண போறோம். கம்பேர் பண்ணி எந்த பாயிண்டர் பெருசுன்னு சொல்ல போறோம். பாருங்க, எப்பயும் போல ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்றோம். இங்க 2 பாயிண்டரை இனிஷியலைஸ் பண்றோம். P1 P2 2 பாயிண்டர் கொடுக்கும். ஸோ அதே மாதிரி 2 வேரியபிள், ஏன்னா ஒரு பாயிண்டருங்கிறது ஒரு வேரியபிளோட அட்ரஸ் தானே ஸ்டோர் பண்ணும். ஸோ அப்ப 2 வேரியபிளை இனிஷியலைஸ் பண்ணாதான் 2 வேரியபிளோட அட்ரஸை 2 பாயிண்டர் கொடுக்க முடியும். ஸோ ஏன்னு ஒரு வேரியபிள் இனிஷியலைஸ் பண்றோம், பின்னு ஒரு வேரியபிள் இனிஷியலைஸ் பண்றோம். ஏவோட அட்ரஸை P1ல கொடுக்கும், அதே மாதிரி பியோட அட்ரஸை P2ல கொடுக்கும். ஸோ இப்ப P1 P2 கம்பேர் பண்றோம். P1 பெருசா இருந்துச்சுன்னா P1 இஸ் கிரேட்டர் தென் P2 கொடுக்க போறோம். P2 பெருசா இருந்துச்சுன்னா P2 இஸ் கிரேட்டர் தென் P1 கொடுக்க போறோம். அவ்வளவுதான், சிம்பிள். ஸோ இப்போ P1ல என்ன இருக்கு, ஏவோட வேல்யூ தான் ஸ்டோர் ஆயிருக்கு. ஏவோட வேல்யூ என்னது 10. P2ல என்ன இருக்கு, பியோட வேல்யூ ஸ்டோர் ஆயிருக்கு. பி வந்து 5. இதுல எது பெருசு, ஏ தான் பெருசு, 10 தான் பெருசு. ஸோ ஏ என்னது P1 தான். ஸோ P1 இஸ் கிரேட்டர் தென் P2 அவுட்புட் வரும். இவ்வளவுதான் கம்பேரிசன்ங்கிறது. ஸோ பாயிண்டர் புரிஞ்சா, ஒரு வேரியபிளோட அட்ரஸ இன்னொரு வேரியபிள ஸ்டோர் பண்ணோம்னா அதான் பாயிண்டர். அந்த பாயிண்டர் எப்பவுமே ஸ்டார் போட்டு தான் மென்ஷன் பண்ணுவாங்க. ஸோ ஸ்டார் போட்டு ஒரு வேரியபிள் நேம், அவ்வளவுதான். ஸோ பாயிண்டர் எப்படி இனிஷியலைஸ் பண்ணியிருக்காங்க, ஒரு அந்த வேரியபிளோட டேட்டா டைப் கொடுத்துட்டு ஸோ பாயிண்டரோட நேம் கொடுத்துடணும். அதுக்கப்புறம் ஒரு வேரியபிளை டிக்ளேர் பண்றோம். டிக்ளேர் பண்ணிட்டு அந்த வேரியபிளோட அட்ரஸ பாயிண்டர்ல ஸ்டோர் பண்றோம். சிம்பிள். ஸோ அதுக்குன்னு ஒரு ப்ரோக்ராம் பார்த்தோம். அடுத்து அதுல ஆப்ரேஷன்ஸ் 5 ஆப்ரேஷன்ஸ் இருக்கு, இன்க்ரிமெண்ட், டிக்ரிமெண்ட், அடிஷன், சப்ராக்ஷன், கம்பேரிசன். ஸோ 5 ஆப்ரேஷன்ஸ்க்குமே 5 ப்ரோக்ராம் பார்த்துருக்கோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க.
நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ. ஜெய் ஹிந்த்.